ரியல்மி யூசருக்கு வேண்டிதான் இந்த வீடியோ. ரியல்மியில் 5G மொபைலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் வாங்கணும்னா ரியல்மி C63 செலக்ட் பண்ண முடியும். இதை விட 5Gயில் கம்மியாட்டு அந்த ரியல்மி சைட்டில் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதில் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த வேரியன்ட் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 32 MB கொடுத்து ஃப்ரண்ட் கேமரா 8 MB கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 6300 கொடுத்துருக்காங்க. பின்ன சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்னு உள்ள பார்த்தீங்கன்னா சார்ஜர் என்னன்னா 10 வால்ட் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலா என்னன்னா சார்ஜரும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். 10 வால்ட்னு உள்ளது கம்மியா உள்ளதான் இந்த சூழ்நிலைகள்ல. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு அதுக்கு மேலேயும் கொடுக்க முடியாதா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட அதுல என்னன்னா 120 Hz ஐ கம்ஃபோர்ட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொபைலே மொத்தத்துல ஐக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது. ஆனா அதுல இப்படி கொடுத்துருக்கு, எந்த அளவு ஒர்த்துன்னு எனக்கு தெரியல. C63 மொபைல் இது என்னன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே மேலே அப்படின்னு யோசிக்கணும்னா 11,000 ரூபாய் பட்ஜெட் வருது. 4GB 128GB. ஆல்ரெடி நீங்க ஒருவேளை அதை விட கம்மியா கூட வாங்கியிருந்தீங்கன்னா அது 5G 4G பாருங்க. ஏன்னா ஒரே மாடல்லே ரியல்மி C63ல 5G வருது, 4G வருது. 4G உள்ளது ஒரு 8,000 ரூபாய்க்கு கீழே தான் வருது. ஆனா 5G உள்ளது ஸ்டார்டிங்கே 11,000 ரூபாய் வருது. இதுல 4GB RAM 128GB 11,000க்கு வாங்கலாம். 6GB 128 12,000 வாங்கலாம். 8GB 128 13,000 வாங்கலாம். ரியல்மியில இந்த பட்ஜெட்ல 5G இந்த ஸ்பெக்கோட இதை விட கம்மியாட்டு இது வரைக்கும் கிடையாது. இது அதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. இன்னும் கூட ரேம் 4GB 6GB 8GB தான் அப்படின்னு யோசிப்பீங்க. 8GBக்கு எக்ஸ்டென்ஷன் ரேம் இன்னும் 8GB கூட கொடுத்துருக்காங்க. அதாவது 8+8 16GB. 6GBக்கு 6+6 மொத்தம் 12GB கொடுத்துருக்காங்க. 4GBக்கு கூட 4GB+4GB 8GB 128 சொல்லத்தக்கன 11,000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த மொபைல் இறக்கியிருக்காங்க. அதனால யாருக்காவது ரியல்மியில வாங்கணும் 5G அப்படின்னு உள்ள எண்ணத்துல இருக்கீங்கன்னா பட்ஜெட்டான போனா வாங்கினா ரியல்மி C63 செலக்ட் பண்ண முடியும். இன்னும் கூட வேற கம்பெனியில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மொபைல் வேணாம் அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்கன்னா என்ன கம்பெனி அப்படின்னு உள்ளதை நீங்க போட்டீங்கன்னா என்ன மாடல் பெஸ்ட்னு உள்ளதை அடுத்த வீடியோல போடுறேன்.